ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரேசிங் ஹோம் கிச்சன் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா மைஸ்டர் ஃபீடா, மைஸ்டர் இல்லாத ஃபீடா. மைஸ்டர் ஃபீடுனா என்ன, மைஸ்டர் இல்லாத ஃபீடுனா என்ன? மைஸ்டர் இல்லாத ஃபீடுன்றது வந்து நம்ம கடையில் போயிட்டு டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி எந்த ஒரு கலப்படமும் எதுவும் ஒன்று பண்ணாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் மைஸ்டர் இல்லாத ஃபீடு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25 கேஜி வெயிட் போட்டோம்னா அந்த 25 கேஜி அப்படியே இருக்கும். காற்றுல ஆற விட்டாலும் இது பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணி வச்சா கூட அந்த 25 கேஜி அப்படியே இருக்கும். பட் மைஸ்டர் ஃபீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹீட் பண்ணி அந்த ஃபீட் மேலே வாட்டரை வந்து தெளிப்பாங்க, ஸ்ப்ரே பண்ணுவாங்க, சம் கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுவாங்க. பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடானது வந்து இந்த மாதிரி பளபளன்னு நல்லா அப்படியே ஷைனிங்காக பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து மாய்ஸ்டர் ஃபீடு. இந்த ஸ்ப்ரே பண்ணி இப்படி பண்றதுனால என்ன சார் அவங்களுக்கு லாபம்னா, ஒரு 21 கேஜி ஃபீடு வந்து அந்த பேக்ல போடுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 கேஜி இன்க்ரீஸ் பண்ணி காட்டும், 25 கேஜியா காட்டும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 4 கிலோ லாபம். அந்த மூட்டையை வந்து சப்போஸ் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் வாங்குறோம்டான்னா நம்ம ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்னா வித்தின் 2 டேஸ்ல உங்களுக்கு 4 கிலோக்கு தாராளமாக குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க 20லேருந்து 30% மாய்ஸ்டர் வைப்பாங்க. இந்த ஃபீடை வந்து நம்ம போடுறதுனால நம்ம புறாக்கு என்ன சார் பிரச்சனை வரும், இல்ல பிரச்சனை வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா பிரச்சனை வரும். ஏன்னா ஆல்ரெடி இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புறாங்களுக்கு வந்து நம்ம போடும்போது ஏகப்பட்ட கழிச்சல் ஃபார்ம் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டி, சுக்கா, கோல்டு அப்படின்னு ஏகப்பட்ட டிசீசஸ் வந்து கட்டாயமாக வரும். இப்படி பண்ணிட்டு நம்ம வந்து அந்த டிசீஸ்க்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. நம்மளே வந்து வாங்கி ரெடி பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஃபீடு சார் பெஸ்ட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, மக்காச்சோளம், மூக்கடலை, வெள்ளைப்பட்டாணி, சிவப்பரிசி, கருப்புளுந்து, நாமக்காராமணி, வேர்க்கடலை. இது வந்து ப்ரீடிங் பேடுக்கும் ஸ்டாக் பேடுக்கும் கொடுக்கலாம். ரேஸ் பண்ணக்கூடிய பேடுக்கு சப்போலா சீடு, சன் சீடு, ஆளி விதை, அடுத்தது வந்து ராம்கில், லிங்க் சீடு. இது மட்டும் கொடுத்தா போதும். காலையில வெறும் கேழ்வரகு மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து ரேஸ் பேடுக்கு. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எதை வச்சு இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு டிசீஸ் வந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு வெள்ளை சோளம், சிவப்பு சோளம், பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, கம்பு இது வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தங்க. ஏன் புறாக்கு வந்து ப்ராப்ளம் வந்துனே தான் இருந்தது. அதுதான் வந்து நான் நேரடியாக மிக்ஸ் பண்றதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து போட்டு பண்ணேன், பட் எனக்கு ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன இந்த 8 வகையான தீனி போட்டு நான் என் புறாக்கு வச்சுட்டு இருக்கேன். நம்மளுக்கு இது கோல்டோ மற்ற எந்த ஒரு டிசீஸோ எதுவும் அஃபெக்ட் ஆகல. நல்லா இருக்குது, தெளிவா இருக்குது. அதுக்காக நான் எந்த ஒரு கஷ்டமும் படலை. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களே வந்து வாங்கி ஃபீடை வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் புறா வந்து ரொம்ப ஹெல்த் அண்ட் வெல்த்தாக இருக்கும். அடுத்தடுத்த டிப்ஸோட சந்திக்கிறேன். கட்டாயமாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.